அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ். நான் தீபிகா. இப்போ என்டிஏ டோட்டல் திமுகவையும் அலற விட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தாலும், அண்ணாமலை அப்படிங்கிற இந்த ஒரு மனுஷன் திமுகவை எப்படி கதற விட்டுட்டு இருக்காரு அப்படிங்கறது நம்ம எல்லாரும் அறிந்த ஒரு விஷயம் தான். சோ இப்போ 10,000க்கு ஒரு பொறுப்பு அப்படிங்கிறது என்டிஏ இவருக்கு கொடுத்து நீங்க சிறப்பா இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த இடத்துலதான் நம்ம எல்லாரும் நோட் பண்ணணும். வர 17ஆம் தேதி ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போச்சு இல்லையா? இந்த போராட்டம் அப்படிங்கிறது தமிழகம் முழுக்க போதைப் பொருட்களை எதிர்த்தும் பெண்களுடைய பாதுகாப்புக்காகவும் என்டிஏ அப்படிங்கிறவங்க என்ன பண்றாங்க, டோட்டலா எல்லாருடைய தலைமை முக்கியமான தலைவர்களுடைய எல்லாரையுமே பிக் பண்ணி எடுத்து இந்த தொகுதிகளை நீங்க பாத்துக்கணும், உங்களோட தலைமையில தான் இந்த போராட்டம் அப்படிங்கறது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா அலைன் பண்ணி எல்லா இடங்கள்லயுமே அழகா அசைன் பண்ணிருக்கிறாங்க. இது ரொம்ப சூப்பரா, ரொம்ப அழகா இவங்க என்ன பேசணும் என்ன செய்யணும் அப்படிங்கறத நினைச்சாங்களோ அதை ரொம்ப அழகா பண்ணி முடிச்சாங்க. சோ எனக்கு இங்க ஒரு கேள்வி அப்படிங்கிறது இருக்கு. இன்னைக்கு என்டிஏ அலையன்ஸ் அப்படிங்கிறவங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, சாலிடா ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, எங்களுடைய அலையன்ஸ் இதுதாங்க, நாங்க இவங்க தாங்க இப்படிதாங்க இருக்க போறோம் அப்படிங்கறது சொல்லிட்டாங்க. திமுக விஷயங்கள் அப்படிங்கிறது கொடி கட்டி பல மேட்டர் பறந்துச்சு. 1 2 எல்லாம் சொல்றதுக்கு கிடையாது, எக்கச்சக்கமா இருந்துச்சு. அன்னையில இருந்து ஒரு தனிநபரான ஒரு வாய்ஸ் அப்படிங்கிறது வேற, ஒரு கூட்டமா ஒரு குழுமமா நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அலையன்ஸ், இந்த கூட்டணி அப்படிங்கிறவங்க இருக்கும்போது எப்படியெல்லாம் இன்னைக்கு ப்ரொஜெக்ட் பண்ற அந்த ஒரு ப்ரொஜெக்ஷனை அப்போல இருந்து காமிச்சிருந்தாங்க, ஒரு 1.5 வருஷமா காமிச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு இவ்வளவு மெனக்கடணும் அப்படிங்கிறது கிடையாதுல. கன்ஃபார்ம் வந்திருக்குமா வந்திருக்காதா? ஷார்ட் ஷார்ட்டா 100% அப்படிங்கிறது வந்திருக்கும். இவங்க இந்த எக்ஸாம்பிளுக்கு இந்த எடுத்துக்கோங்களேன், தூய்மை பணியாளர்கள் போராட்டம் அப்படிங்கிறது களத்துல எப்படி இருந்துச்சு, எப்படி எதிரொலிச்சுது, இதனுடைய பேச்சு அப்படிங்கிறது தட்டுப்பாடே கிடையாது, எல்லாரும் பேசியிருந்தாங்க. இவங்க வாய்ஸ் கொடுத்தாங்களே என்ன தீபிகா அப்படின்னா அதெல்லாம் பத்தவே பத்தாது. இன்னைக்கு ப்ரொஜெக்ஷனுக்கு அவங்க நிக்கணும் அப்படிங்கறது அன்னைக்கான விஷயங்கள் நின்று பேசியிருக்கோம். அவங்க அங்க இருக்கிற எல்லா இடங்கள்லயும் நின்று நாங்க பாத்துக்கிறோம், நாங்க ஒரு பெரிய போராட்டம் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சென்னையில எல்லாம் அவங்களுக்கு கூடவே சேர்ந்து இவங்களும் எதிர்ப்பா உட்கார்ந்து இருந்தாங்க அப்படின்னா என்ன பண்ணிருக்க முடியும், என்ன செய்திருக்க முடியும்? எவ்வளவு போராட்டங்கள் வரிசையாக நடந்துச்சு. எல்லாமே பொதுமக்கள் அவர்களுக்காக நாங்க நிப்போம்னு சொல்லி இவங்க நின்று இருந்தாங்கன்னா ரொம்ப சூப்பரா இருந்திருக்கும். பட் இப்பவாது லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இப்பவாது இந்த குழுமமா சேர்ந்து நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு போராட்டம் அப்படிங்கறத நடத்துறீங்களே, ரொம்ப சிறப்பு அப்படிங்கறத சொல்லப்படுது. சோ அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு பொறுப்பு அப்படிங்கிறது என்ன பொறுப்பு, அவருக்காக என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உண்மையான ட்விஸ்ட்னா கோயம்புத்தூர் தொகுதி தான் இவருடைய தலைமையில இந்த போராட்டம் அப்படிங்கிறது செய்யறாங்க இல்லையா? இதுல கோயம்புத்தூர்ல இவருக்கு வருமா இல்ல வேற எங்கேயாவது வருமா அப்படிங்கிற ஒரு டவுட் எல்லாருக்கும் இருந்துச்சு. எஸ்பி வேலுமணியினுடைய தலைமை அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் இல்ல. கோயம்புத்தூர் அப்படின்னாவே என்னதான்ப்பா என்னுடைய கோட்டப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக தரப்புல நெஞ்சு நிமித்தி பேசக்கூடிய எஸ்பி வேலுமணி அவர்களா இல்லைன்னா இவரா அப்படிங்கிற ஒரு கேள்வி அங்க இருக்கும்போது, அது எப்படி என்டிஏ அப்படின்னு ஒரு தலைமை வரும்போது அண்ணாமலை தலைமை இல்லாம எப்படி, கோயம்புத்தூர்னா அண்ணாமலை தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பெரிய அளவுல அண்ணாமலையை வச்சு அந்த அந்த ஒரு போராட்டம் அப்படிங்கிறது நடத்தப்பட்டிருக்கு. ரொம்ப சிறப்பா, ரொம்ப சிறப்பா என்னெல்லாம் அவங்க பண்ணணுமோ என்னெல்லாம் பேசணுமோ அவ்வளவு அழகா அங்க அவருடைய தலைமையில நடந்து முடிஞ்சாச்சு. கிட்டத்தட்ட 2024ல 4,50,000 வாக்குகள் அப்படிங்கறத வாங்கிட்டு அவரு தோத்துட்டாருதான். பட் பிஜேபி அப்படிங்கிறது உண்மையாவே கோயம்புத்தூர்ல எல்லாம் எந்த மாதிரி ரேஷியோல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோயம்புத்தூர்ல மட்டும் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கும். இதுல லீடிங்கா இருந்து நாங்க தான் கெத்து அப்படின்னு கோயம்புத்தூர்ல தூக்கி நிக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஷுவரா பிஜேபி. ஒரு 6 தொகுதிகள் கிட்டத்தட்ட கைவசம் படுத்தி வச்சிருக்கிறது பிஜேபி. அண்ட் அதிமுக அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு 4 தொகுதிகள் அப்படிங்கிறது தான் அவங்க லீடிங் பிளேசஸ்ல இருக்காங்க. பட் 6 பிளேசஸ் அப்படிங்கிறது இவங்களுக்கு. அதனால இதை கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது அண்ணாமலை தான் பெஸ்ட் அப்படிங்கறத சூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அவர் என்னதான் தோக்கடிச்சிருந்தாலும், யாருடைய சதியாக இருந்தாலும், பிளான்ஸா இருந்தாலும், வாட் எவர் இட் மே பி, பட் அண்ணாமலை அப்படிங்கிற அந்த அந்த ஒரு பிராண்ட் இருக்குல்ல, அது மக்கள் மனசுல ஒரு சூப்பரான ஒரு ரீச் வாங்கின காரணத்தினால எங்கேயும் எப்பவும் ஃபெயிலியரான ஒரு மாடலா ஆகாது அப்படிங்கிறது என்னுடைய ஆழமான ஒரு கருத்து. சோ சென்னையில அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டா எடப்பாடி ஐயா அவர்களுடைய தலைமையில தான் இந்த ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. சோ மதுரையில நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய தலைமையில நடத்தப்பட்டிருக்கு. கோயம்புத்தூர்ல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அண்ணாமலை அவர்களுடைய தலைமையில, திருப்பூர் தொகுதியில வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களுடைய தலைமையில, திருநெல்வேலி தொகுதியில தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுடைய தலைமையில, கடலூர்ல அப்படின்னு பார்த்தா தனது கோட்டையாக வைத்திருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய தலைமையில, தஞ்சாவூர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா டிடிவி தினகரன் அவர்களுடைய தலைமையில நடத்தப்பட்டிருக்கு. அண்ட் ஈரோடுல ஜி.கே. வாசன் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான அனைத்து தலைவர்களையும் அணிவகுத்து இந்தந்த தொகுதிகளை நீங்க தான் பாத்துக்கணும் அப்படிங்கிறத செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல நம்ம நல்லா யோசிச்சு ஓகே இது இதுவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன எடுத்துக்கலாம் என்ன யோசிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஷார்ட்டா கோயம்புத்தூர் சைட்ல தான் அண்ணாமலை அந்த சட்டமன்ற தொகுதிகள் எது அப்படிங்கிறது இன்னும் ரொம்ப ஷார்ட்டா தெரியலனாலும் கோயம்புத்தூர் ரீஜியன் தான் அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக புரிஞ்சு போச்சு. ஸோ எலெக்ஷனுக்கு ரொம்ப
குட்டி டைம் தான் இருக்கு அப்படிங்கறதுனால டேட்ஸ் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ரொம்ப குட்டி டியூரேஷன் அப்படின்னாலும் இந்த கோயம்புத்தூர் மக்கள் மனசுல ஒரு நல்ல ஒரு ரீச் வாங்கியிருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் ஒரு ஒரு பெரிய அளவுல ஒரு பெரிய அளவுல ஒரு பிளாஸ்ட் அப்படிங்கிறது கன்ஃபார்மா ஷார்ட் ஷாட்டா காட்டதான் போறாரு. சோ இப்ப அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி, அவருடைய பாணி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் அப்படிங்கிறதுல ரொம்ப ஃபேமஸா இருக்கக்கூடிய 2 குட்டி குட்டி பசங்களை கூட்டிட்டு வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் அவர் ஒரு ரீல்ஸ் ஒண்ணு போட்டுட்டு இருந்தார்ல, இதெல்லாம் எதுக்கு, இந்த மாதிரி ஒரு வெத்து விளம்பரம் எல்லாம் எதுக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. இது அண்ணாமலை வந்து ஒரு பார்வை, அவருடைய பார்வை எப்படியாக இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க அங்க ரீல்ஸ் எடுக்கிற நேரத்துல வெளியில போய் பாருங்க, வன்கொடுமைகள் அப்படிங்கிறது பெண்களுக்கு எதிராக எவ்வளவு நடந்துட்டு இருக்கு, சட்ட ஒழுங்கு சந்திச்சிருக்குது, இவ்வளவு பிரச்சனைகளை முன்னிறுத்திட்டு இதெல்லாம் தேவையா, அந்த ரீல்ஸ் எடுக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு வேணுமா, அதுவும் படிக்கிற பசங்களை கூட்டிட்டு வந்து இதெல்லாம் தேவையா அப்படிங்கிறது அண்ணாமலை அவர்களுடைய ஒரு பார்வையாக இருந்துச்சு. அடுத்து அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய பார்வை என்னவாக இருக்கு அப்படின்னா, இந்த சாத்திப்பட்டு அப்படிங்கிற இந்த கடலூர் மாவட்டத்துல சாத்திப்பட்டு அப்படிங்கிற இந்த கிராமத்துல இருந்து வந்த இந்த 2 பசங்களும் ஊராட்சி ஒன்றிய பள்ளியில படிக்கிறாங்க. ஸோ அங்க வந்து நல்லா இருக்கா, ஸ்கூல்ல சாப்பாடு நல்லா போடுறாங்களா, பாத்ரூம் நல்லா இருக்கா, இதெல்லாம் கேக்குறீங்கல்ல, கரெக்டா போதிய ஆசிரியர்களே அந்த ஸ்கூல்ல கிடையாது. 5ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஸ்கூல்ல கிட்டத்தட்ட மொத்தமே சேர்த்து 2 ஆசிரியர்கள் மட்டும்தான் நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது எவ்வளவு மோசமான ஒரு செயல். சோ படிப்பை விட்டுறாதீங்க, நீங்க நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெத்த அறிக்கையை மட்டும் ஏன் கொடுக்குறீங்க? தேவையான ஆசிரியர்கள் நியமனம் அப்படிங்கறத நீங்க கொடுத்திருக்கணுமா கொடுத்திருக்க கூடாதா அப்படிங்கறது ரொம்ப தெளிவா, எப்படி ரொம்ப ரொம்ப அடிச்சு ஆணி புடுங்குற மாதிரி செம்மையான ஒரு நெத்தியடி கேள்வியை தான் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கேட்டிருந்தாரு. இவருடைய கேள்விக்கு உண்மையாவே ஒருத்தவங்களுடைய பார்வை ஒன்னொன்னாக இருக்கும். அந்த ரீல்ஸ் எல்லாம் வச்சு இப்போதைக்கு ப்ரொமோஷன்ஸ் எதுக்கு, ப்ரொமோஷன்ஸ் நீங்க பண்றீங்க குழந்தைங்க வச்சுமா அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் ஒண்ணு தோணும்ல, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அவங்களை கூப்பிட்டு படிப்பை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு. ஸோ இவர் லாஜிக்கா அடிக்கிறாருல, ஆசிரியர்களே அங்க நியமிக்கப்படாத போது அங்க எப்படி படிப்பு நல்லா இருக்கணும், நல்லா படிக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி எத்தனை கிராமங்கள் அப்படிங்கிறது இருக்கும். இதெல்லாம் நீங்க யோசிக்கிறது இல்லையா, பேசுறது இல்லையா அப்படிங்கறத ரொம்ப சிறப்பா அன்புமணி கேட்டிருந்தாரு. ஸோ இது கூட இப்ப எலெக்ஷன் கமிஷன் வேற வந்துட்டு டேட்ஸ் எப்போ அப்படிங்கறத அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்ப எப்போ ஏப்ரல் 23ஆம் தேதி எலெக்ஷன் அப்படிங்கிறதும் கவுண்டிங் அப்படிங்கிறது மே 4ஆம் தேதி அப்படிங்கிறதும் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இங்கேயும் ஒரு கதறல், இங்கேயும் ஒரு குழப்பம் அப்படின்றத ஜோதிமணி அவங்க வந்து பாத்தீங்கன்னா, எப்படி நீங்க இப்ப வந்து நீங்க சொல்லலாம் தமிழகத்துக்கு ஒரு டேட்டு, கேரளா இப்படிலாம் பண்ணீங்கன்னா எப்படி, இதுலயும் ஒரு சதியா, நீங்க செய்யறதெல்லாம் சரியே கிடையாது, நீங்க வந்து டேட்டை வந்து ரொம்ப கிட்டத்துல வந்து வைக்கிற மாதிரி வைக்கிறீங்க, இந்த மாதிரி ஆளுக்கு ஒரு பக்கம் என்ன வச்சாலும் பிரச்சனை, வைக்கலனாலும் பிரச்சனை. இது வந்து எல்லார்கிட்டையும் ஆலோசனை பண்ணாம எந்த எலெக்ஷன் கமிஷனும் டபக்குன்னு ஒரு மாநிலத்து மேல இந்த டேட்டுங்க அப்படின்னு சொல்ல போறது இல்லை. கன்ஃபார்மா ஷார்ட்டா அவங்க கூட சேர்ந்து உங்களுக்கு எப்போல இருந்து எப்போ வரைக்கும் கன்வீனியன்ட், இந்த எப்பெல்லாம் ஸ்கூல்ஸினுடைய எக்ஸாம்ஸ் முடியுது, ஓகேவா, என்ன மாதிரி சூழ்நிலை இருக்கும், எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணி கேட்டு இந்த டேட்ல இருந்து இந்த டேட் வரைக்கும் எங்களுக்கு இதெல்லாங்க, எங்களுக்கு இதுக்கு மேல ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கறதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் பரிசீலனை பண்ணி தான் அவங்க ஒரு பக்கம் ஃபிக்ஸ் பண்றாங்க. ஏதோ புதுசா ஒண்ணுமே தெரியாம மேல இருந்து அப்படி ஜம்ப் பண்ண மாதிரி இவங்களுடைய கேள்விகள் அப்படிங்கிறது படும் மோசமா இருக்கு. வாட் எவர் இட் மேபி, எப்படி இந்த செயல்பாடுகள் அப்படிங்கிறதும் 2026 தேர்தலில் யார் அந்த சூப்பரான சீட்டை பிடிப்பாங்க அப்படிங்கிறதையும் உங்கள் பார்வையை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. தேங்க்யூ so much for watching this video. Bye.